நான் உங்களில் ஒருவன். இப்போ என்னென்னா, பஸ்ஸு ராலி இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மிரருக்கு பக்கத்தில் தெரியாது. ஒரு 2 அடிக்கிட்ட தெரியாது. எல்லா டிரைவருமே குத்து மதிப்பாக தான் ஓட்டுவாங்க. ஆனால் எல்லாருமே அந்த சைடில் டூ வீலரில் டிராஃபிக்கில் வந்து நின்றுக்கிட்டு வண்டி நிற்கிறது உனக்கு தெரியாதா, பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே போல் ஃப்ரெண்டுலேயும் நல்லா ஒட்டின மாதிரி நின்றுக்கிறீங்க. நடந்து போகிறவங்க சரி அப்படி நின்றுக்கிறீங்க. அப்படி நின்னாலும் தெரியாது. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, சிக்னல் ஊந்தோன்னு உடனே வண்டி மூவ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நேரம் நின்று தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் மிரரில் தெரிய டூ வீலரு எங்களை பாஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் நின்று தான் மூவ் பண்ணுவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே சடனாக மூவ் பண்ணும்போது வண்டி லைட்டாக டச் ஆகிடும், லைட்டாக இடிக்கிற மாரி நின்றோம். நீங்கள் டூ வீலர் நிற்கிறீங்க, பயந்துடுவீங்க. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த டிரைவருக்குமே தெரியாது ஒரு 2 அடிக்கு. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்றைக்கும் ஒரு பஸ்ஸுக்கோ ஒரு ராலிலையோ பக்கத்தில் போய் வளைஞ்ச மாரி நிற்காதீங்க. சிக்னலில் கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. அப்போ நின்னால் தான் டிரைவருக்கு தெரியும். நீங்களும் இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தாலும் உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு யாரும் போய் ஒரு தப்பை செய்ய போகிறதில்ல. தெரியாத செய்கிறது தான். நீங்கள் நிற்கிறது தெரிஞ்சால் தானே நாங்கள் பிரேக் அடிக்க முடியும், இல்லை நவுத்தாக இருக்க முடியும். அதனால் அந்த இடத்துல நிற்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.